இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு காலையில இருந்து ஒரு புதிய டீம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. புதிய அணி. அன்பு கேங், வன்மம் கேங், டாக்ஸிக் கேங், இப்படி பல கேங் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. புதுசாக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீமில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக அந்த டீம்னுடைய ஹெட்டாக வந்து பார்வதி அவர்கள் இருக்காங்க. பார்வதிக்கு ஜிங்குச்சா போடுறதுக்கு சாண்ட்ரா இருக்கிறாங்க. சாண்ட்ராவுடைய எடுப்பாக ரம்யா உள்ளே வந்திருக்கிறாங்க. பார்வதியின் அடிமையாக இருக்கக்கூடிய கமருதீன் உள்ளே வந்திருக்காப்புல. கமருதீனுடைய சொம்பா இருக்கக்கூடிய கானா வினோத் வந்து வந்திருக்காப்புல. இந்த டீமில் எதுக்காக சேர்ந்தோன்னே தெரியாமல் அமித் அவர்கள் வந்து உள்ள சேர்ந்திருக்காப்புல. இப்போ பார்வதி எங்கே இருக்காங்களோ அங்கே அமித் வந்து போயிடுவார். இந்த டீம் வந்து இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லாத புள்ள பூச்சிகளை அடிக்கிறதுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கும் ஒரு கும்பல் சேர்த்துருக்குறாங்க. யார் அந்த புள்ள பூச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரோரா, இன்னொன்று ஆதிரி. என்னான்னு தெரியல, திடீர்னு இவங்க இந்த ஆட்களுக்கு ஆதிரி ஃபோபியா ஆயிடுச்சு. யாருக்கு? கானா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் நேரடியாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அண்டு அரோரா கூட இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மக்ருதீன் போயிட்டு அரோரா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். நீங்கள் அந்த கான்வர்சேஷனை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே வார்த்தை என்னென்னா, நீ தானம்மா சொன்ன என்னை வந்து கண்டஸ்டன்ட் சொல்லி, நம்ம நண்பர்களாக தானே இருந்தோம், நண்பர்களாகவே இருந்திருக்கலாமே, நீ என்னை என்னைக்கு கண்டஸ்டன்ட்னு சொல்லி வந்து என்னை பிரித்து பார்த்தியோ அன்னிலிருந்து நானும் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவள் உன்னை கண்டஸ்டண்ட்டாக பார்த்துட்டான்ற காரணத்துக்காக நீ கேம் விளையாடுறன்னு சொல்லி அவளை நீ எக்ஸ்போஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அங்கே எக்ஸ்போஸ் ஆகிறது யார்? மக்ருதீன் ஆகிய கமருதீன் தான். இன்னைக்கு தெரியுது மக்ருதீனுக்கு அரோரா வேலையே செய்யலை, கிச்சன் டீமில் இல்லை. காலையில் ஏதோ ஒரு சாப்பாடு வெளில இருந்திருக்கு. அந்த சாப்பாடு ஏன் வெளில இருக்குது? ஃபங்கஸ் வந்துட போது ஃப்ரிட்ஜில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன் டீமில் இருக்கிற இவரை கேட்டிருக்காங்க, அமித்தை. அங்கே தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாளாக கமருதீனுக்கு தெரியாத விஷயங்கள், இத்தனை நாளாக கமருதீன் பேசாத விஷயங்கள் இன்னைக்கு தெரியுது. அரோரா வேலையே செய்ய மாட்டா, அரோரா கிச்சன் டீம்ல இல்லவே இல்லை, பாத்ரூம் கிளீனிங்ல மட்டுமே இருக்கிறா. இவ்வளோ நாளாக ஏன் பேசலை? இவ்வளோ நாளாக அரோராவுடைய தேவை உனக்கு தேவை. இப்போ அரோராவுக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால இப்போ நீ இதெல்லாம் பேசுகிறேன்னா, இங்கே சுயநலவாதி யாரு? மக்ருதீன். நீ நண்பனாக இருக்கிற அப்படின்னா நீ வந்து என்ன சொல்லியிருக்கணும்? கூட இருக்கும்போதே சொல்லணும், இந்த மாதிரி நீ பண்ணணும், நீ வேலை செய்ய மாட்டேற. ஒன்று கமருதீனுக்கு வந்து இது. இன்னொன்று, ஆதிரி விஷயத்தில் ஆதிரி பேச்சை கேட்டு நீ ஆடுற, ஆதிரி சொல்கிறத கேட்டு நீ இது பண்ணுற, ஆதிரி எது சொன்னாலும் நீ வந்து கேட்க மாட்டேற. கானா வினோத் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கிறார். அது எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா அரோரா? ஆதிரை வந்து என்னை பற்றி இந்த மாதிரி சொல்லும் பொழுது நீ என்ன பண்ண, நீ ஏன் எனக்காக பேசலை? ஒன்று, ஆதிரை கூட சேராத, நீ இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வர, நீ தனியாக விளையாடு, இண்டிவிஜுவல் கேம் விளையாடு, இல்லைனா ரெண்டே வாரத்தில் நீ கீழே இறங்கிடுவேன். 2, ஆதிரை கூட சேரக்கூடாது, இண்டிவிஜுவலாக விளையாடணும். கானா வினோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணும், பேசணும், கானா வினோத்துக்கு ஆதரவாக பேசணும். அப்போ இது எப்படி? இது எனக்கு புரியலையே. இண்டிவிஜுவலாக விளையாடணும்னா இண்டிவிஜுவலாக தான் எல்லா இடத்துலையும் விளையாடணும். ஆதிரைனா இண்டிவிஜுவலாக விளையாடு, கானா வினோத்னா எனக்கு நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னா வாட் இஸ் திஸ் வினோத்? எதுக்கு வினோத் உங்களுக்கு இவ்வளோ டிப்ரெஷன்? ஏன்? உங்களை பார்த்து ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்க, ஆதிரை சொல்லிட்டாங்க, மக்களை கேள்வி கேட்டாங்க. ஏன் மக்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? மக்கள் தப்பு பண்ணால் கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. மக்கள் ஒன்றும் எப்படி சொல்கிறது, ஒரு 10 பேர் சேர்ந்தால் மக்கள்ங்க. இண்டிவிஜுவலாக நான் ஒரு மனிதன், அரவிந்த் அப்படிங்கிற ஒரு மனிதன், என் கூட ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மக்கள் அணி, ஒரு டீம், ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் பேசக்கூடாதா? என்ன நம்ம தப்புன்னு சொல்கிறோன்னா, வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஷோவை மட்டுமே பார்த்து கண்டென்ட் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சிலரை ஆதரிக்கிறது தப்பு. அந்த கருத்து ஆதிரிக்கு இருக்கு. ஆதிரி வந்து வாட்டர்மெலன் போனதுக்கு இவர் காரணம்ன்றாங்க. அதே சமயத்தில் பார்வதியை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது அவங்க கருத்து. நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, கருத்தாகவே எடுத்துக்கிட்டு ஓகே இது உங்கள் கருத்து முடிஞ்சு போச்சு. அது அப்படி கிடையாது.
ஆனால் நீங்கள் பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா புலம்பிகிட்டே இருக்கீங்க. இப்போ இவங்க எல்லாம் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. ரம்யாலாம் உட்காந்து இந்த வாரம் நீ வெளில போயிடுவா, அது வேறு கதை. உட்காந்து நீங்கள்லாம் புலம்பிகிட்டே இருக்கீங்க. அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ஆதிரி அமைதியாக போகிறாங்க. ஆதிரிக்கு எல்லாமே காதில் உழுவுது. ஆனால் அதை பற்றி அவங்க பேசலை. நீங்கள் தான் இங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. குரூப்பாக சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அங்கே அவங்க நார்மலாக இருக்காங்க. குறைஞ்சபட்சம் நம்ம புலம்பல் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ண வேணாமா? ஆனால் அவங்க கேஷுவலாக போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரோராவும் ஒரு பக்கம் ஆதிரியும். இதில் சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, சாண்ட்ராக்கு வந்து திவ்யா மேலே பயங்கரமான வன்மம். இப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜின் வெளியில் போனதுக்கு காரணமே திவ்யா தான் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியலை. எப்பட்றா இப்படி சொல்கிறீங்க? பிரஜன் போனதுக்கு திவ்யா காரணமா? எக்ஸ்கியூஸ் மீ, திவ்யாவும் பிரஜனும் கணவன் மனைவி கிடையாது. நீங்கள் 2 பேர் தானே கணவன் மனைவி. நீங்கள் 2 பேர் தானே வந்ததுலேருந்து ஒன்றா ஆடிட்டு இருக்கீங்க. கடைசி 2 வாரமாக பிரஜன் அவருடைய கேமை தனியாக தான் விளையாண்டார். பிரஜின் போனதுக்கு காரணம் சேனல். எப்படி பிரவீன் வந்து அன்ஃபேராக எவிக் செய்யப்பட்டாரோ அதே மாதிரி பிரஜின் அவர்கள் எவிக் செய்யப்பட்டிருக்காரு. இது உங்களுக்கு தெரியாது. ஓகே, எந்த இடத்துல திவ்யா காரணமாக வந்தாங்க இங்கே, அது நமக்கு தெரிஞ்சே ஆகும். சாண்ட்ரா சொல்கிறது எப்படிங்க? இதுதான் பார்வதியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். பார்வதி எப்படி தெரியுமா? இந்த நீங்கள் பேய் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் தனியாக போயிட்டுருப்பார் ஒரு காட்டுக்குள்ளே, இருண்ட காடு, அங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டுருப்பான். திடீர்னு அவன் காதை சுற்றி ஒரு மாதிரி விஸ்பரிங் சவுண்டு கேட்கும். அப்படி காதுகிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கும். நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே அதை வந்து ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணும், நம்மளை மயக்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஆள் தான் பார்வதி. நீங்கள் தனியாக இருக்கும்போது கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட உட்காந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஜேர்னலிசம் அறிவு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ இதுக்கு பயன்படும். நீங்கள் எதனால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து இப்போ பார்வதி மனசுக்குள்ளே ஒருத்தவங்க மேலே வன்மம் இருக்கும். இப்போ திவ்யா மேலே பயங்கரமான வன்மம் இருக்குது பார்வதிக்கு. ஓகேவா? ஏன்னா கமருதன் கூட நடந்த அந்த பிரச்சனை, இந்த சைகை காமிச்சது எல்லாமே, இதெல்லாம் வந்து பார்வதிக்கு மனசுக்குள்ளே இருக்குது. போயிட்டு சாண்ட்ரா கிட்ட பார்த்துக்கோ, இங்கே எல்லாருமே கேம் விளையாடுறாங்க, உன் கூடவே இருந்தாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. உடனே சாண்ட்ராக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? ஓகே, பார்வதி சொல்கிறது கரெக்டு, திவ்யா நம்மளை வச்சு கேம் விளையாடுறா. ரிப்பீட்டடாக ஏங்க பிரஜன் போனதுக்கும் திவ்யாவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்ல வச்சது யார்? பார்வதி. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? பார்வதி அப்படிங்கிற ஒரு நபர் தன் கூட இருக்கிற அத்தனை பேருமே விஷமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவுடைய கேம் எங்கே லூஸ் ஆச்சு? பார்வதியோட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னிலேருந்து தான் லூஸ் ஆச்சு. கமருதனுடைய கேம் டவுன்ஃபால் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? பார்வதியோட எப்போ சேர்ந்தானோ அப்போதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 வாரம் பார்வதி விட்டு அவன் தள்ளி இருந்தான், அவன் எந்த அளவுக்கு பேர் எடுத்தான்றது நமக்கு தெரியும். கமருதன் பார்வதி விட்டு தள்ளி இருந்தார் பிரஜின், சாண்ட்ரா விட்டு தள்ளி இருந்தார் பிரஜின். அவர் என்ன மாதிரியான பேர் எடுத்துகிட்டு இன்றைக்கி வெளில போயிருக்காருன்றது நமக்கு தெரியும். அப்போ தப்பெல்லாம் நீங்கள் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு, அதாவது ஒருத்தர் வந்து மனநல பாதிக்கப்பட்டிருப்பாப்புல, அவருக்கு வந்து அது தெரியாது, நான் ஒரு பைத்தியம் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அவர் கண்ணுக்கு அவரை தவிர எல்லாருமே பைத்தியமாக தெரிவாங்க. அதே மாதிரி ஒரு திருடனுக்கு யாரை பார்த்தாலும் திருடனாக தான் தெரியும். போலீஸ்காரனுக்கு யாரை பார்த்தாலும் வந்து திருடனாக தான் தெரியும். அது அவங்க டியூட்டி. இப்போ காவல்துறை அதிகாரிகள்னால் அவங்க வந்து எல்லாருமே சந்தேக பார்வையில் தான் பார்ப்பாங்க. அது ஒவ்வொருத்தரோட நேச்சர். அதே மாதிரி பார்வதி ஒரு கேடுகட்ட கேவலமான பிறவி. அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். பார்வதி பண்ணால் கேம், மற்றவங்க பண்ணால் அது வந்து துரோகம். பார்வதி பேசினா அது வந்து பாயிண்ட்டு, மற்றவங்க பேசினா வந்து அது வேறு. இதில் அமித் குரூப்பில் டூப்பு மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்கார். அரோரா வேலை செய்வியா? வேலை செய்வை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்வதியோடு சேர்ந்தீங்கன்னா சர்வமும் கொலநாசம் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. இந்த கிராப் கதை தான், நண்டு கதை தான்.
ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்டுகள் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கதை தான் பார்வதி கதை. இது கூட இருக்கிற ஆட்கள் என்றைக்கு புரிஞ்சு பார்வதி விட்டு விலகி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காரு கமருதீன். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். விஜய் சேதுபதி அப்படியே ஒரு ஒயிட் வாஷை பண்ணிட்டாப்புல, கமருதீனுக்கு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டாப்புல. திவ்யாவை சோறு தான் திங்கிறீங்களா வேறு எதனா திங்கிறீங்களான்னு கமருதீன் கேட்டதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரா? சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போன வார்த்தை விக்கல் சொன்னதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரா? அதை நார்மலைஸ் பண்ணிட்டாப்புல. அதே மாதிரி கமருதீன் பேசிய அந்த கிழிச்சிருவேன் பிஞ்சிரும் அந்த வார்த்தையை திவ்யாவோ இல்லை வேற யாராச்சும் பேசியிருந்தா விஜய் சேதுபதி விட்டுருப்பாரா? ஆனால் கமருதீன் பேசினப்ப ஒரு வார்த்தை கேட்கல. நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை ப்ரொடெக்ட் பண்ணுறன்ற பேரில் இன்னொருத்தவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறக்குறீங்க. பார்வதியமோ யோகிய சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசின வார்த்தைகளை ஒரு குறும்படமாக போடுற நீங்கள் பாருங்கள். நீ எல்லாம் பேசலாமா? நிறைய பேர் சொல்ற மாதிரி வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸா கோவக்கார ஒரு பொம்பளை தான் நானு. என்ன கோவம் வந்தாலும் வார்த்தைகளை வந்து விடுறது கிடையாது. அவ பெரிய கொஞ்சம் மாதிரி வந்து பேசுறா. இப்போ சனிய நாய் வேற விட்டுறோம். நம்ம தவறான வார்த்தைகளோ இல்ல வாட் எவர் ஆல்ரெடி பட்டாவை கிட்ட போட்டிருக்கேன். அதை அடுத்து வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஹோல்டு வந்து இருக்குது. என்ன கேள்விகள் வந்து கேட்கணும், என்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவேன், என்னடி சொல்ற, சரியான கேள்விகள் வந்து கேக்குறோம் அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பயும் கீழே வந்து கீழ் பார்வை நான் பாத்ரூம் போவேன். அப்ப இவர் எங்க வந்து நம்மளுடைய இயல்புல எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய டேலண்ட்டை வந்து காட்ட முடியுமோ. உனக்கு என்னதாண்டி ஆகும் குழந்தைகள்லாம் மெயின்டைன் பண்ணும் பேபி. இந்த காரணங்கள்னால் நான் இருப்பேன். முதல்ல அடுத்தவனை கை காட்டி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு தகுதி இருக்கணும். அதுக்கு என்னடா குரூப் இது, மானங்கட்ட குரூப்பு. இதில் சாண்ட்ரா போயிட்டு சீரியஸ்லி சாண்ட்ரா உங்களெல்லாம் என்னமோ நினச்சனாலாம் வேஸ்ட்டு. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க தெரியுமா? அது உங்களை தான் பலி கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.